பாசறையுடைய செயலாளர் அன்பு சகோதரர் KY மகேஷ் அவர்களே, மற்றும் இந்த கூட்டத்திற்கு வரை வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய வெள்ளிவாக்கம் மேற்கு ஒன்றிய கழகத்துடைய நிர்வாகிகளான வெள்ளிவாக்கம் மேற்கு ஒன்றிய கழகத்துடைய அவைத்தலைவர் அண்ணன் AG தாமோதரன் அவர்களே, வெள்ளிவாக்கம் மேற்கு ஒன்றிய கழகத்துடைய இணை செயலாளர் அன்பு சகோதரி திலகவதி பாபு அவர்களே, வெள்ளிவாக்கம் மேற்கு ஒன்றிய கழகத்துடைய துணை செயலாளர் அண்ணன் மோகன்தாஸ் அவர்களே, வெள்ளிவாக்கம் மேற்கு ஒன்றிய கழகத்துடைய பொருளாளர் AV விஜயன் அவர்களே, வெள்ளிவாக்கம் மேற்கு ஒன்றிய கழகத்துடைய துணை செயலாளர் செல்வி சரவணன் அவர்களே, மாவட்ட பிரதிநிதி அன்பு சகோதரி புஷ்பலதா டி பிரீத்தி அவர்களே, S ஜெயா அவர்களே, சிவகாமி அவர்களே, லில்லி அவர்களே, முபினா அவர்களே, விஜயா அவர்களே, கங்காதேவி அவர்களே, வி உஷா அவர்களே, டி கற்பம் அவர்களே, K அமுல் அவர்களே, டி சித்ரா எழில் அவர்களே மற்றும் இந்த கூட்டத்திலே திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை பொறுப்புகளை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கழக நிர்வாகிகளையும் மகளிர் அணி சகோதரர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். நீங்களெல்லாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் வெற்றி வேட்பாளர் இன்னும் சிறிது நேரத்தில் இங்கே வருகை தர உள்ளார். வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களே, நீங்கள் எல்லாம் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் புரட்சி தலைவர் அவர்களையும் நன்கு அறிந்தவர்கள். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் என்றும் உங்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அம்மா அவர்களும் புரட்சி தலைவர் அவர்களும் வழியில் நின்று இந்த பெரிய கொடுந்துயரம் கொரோனா காலத்தில் கூட அரசுக்கு வருவாய் இல்லை என்றாலும் தமிழக மக்கள் துயரத்தில் மீளாமல் பார்த்து கொண்டிருந்த புரட்சி தமிழர் அவருடைய பொற்கால 4.5 ஆண்டுகால ஆட்சியை நீங்கள் அறிந்தது. அதே போன்று தற்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பொம்மை முதலமைச்சர் அவர்களும் விடியல் ஆட்சி கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்து மக்களுக்கு பல்வேறு இன்னல்களை ஏற்படுத்திய விடியா முதலமைச்சர் மீண்டும் நமக்கு தேவையா என்று நீங்கள் எல்லாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த விடியா திமுக அரசு ஆட்சியில் சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, குடிநீர் கட்டணம் உயர்வு, இதுக்கு எல்லாம் மேல குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் இந்த அரசாங்கம் தான். ஆகவே மீண்டும் வருங்காலத்தில் இவர்களுக்கு நாம் வாக்களித்தால் நாம் இருக்கக்கூடிய அனைத்து உபகரணங்களுக்கும் வரி விதித்து மக்களை மீண்டும் பெரிய துயரத்தில் தள்ளக்கூடிய இவர்களுடைய ஆட்சி நமக்கு தேவையா என்று சிந்திக்க வேண்டும். பெரியவர்களே, தாய்மார்களே, நமது எடப்பாடியார் அவர்கள் 4.5 ஆண்டு காலம் ஆட்சியிலே அம்மா உணவகத்தில் விலையில்லாமல் உணவுகளை அளித்தார். நியாய விலை கடைகளில் விலையில்லாமல் பொருட்களை அனைவருக்கும் கொரோனா காலத்தில் வழங்கினார். அரசு ஊழியர்கள் பணிக்கு செல்லாமல் இருந்த காலத்தில் கூட ஒரு மாதத்தினுடைய 50% ஊதியத்தை அரசு ஊழியர்கள் வீட்டில் இருந்தபடியே பெற்றுக் கொண்டார்கள். பொதுமக்களுக்கும் பல்வேறு வகையில் சலுகைகளை வழங்கிய புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய ஆட்சி காலம் எவ்வாறு இருந்தது, இந்த விடியா முதலமைச்சரின் ஆட்சி காலம் எவ்வாறு இருந்தது என்று நீங்கள் எல்லாம் அறிந்தது. ஆகவே வருங்காலத்தில் நீங்கள் எல்லாம் பொதுமக்களாகிய நீங்கள் எல்லாம் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மறைய வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் தமிழகத்தில் இதய தெய்வம் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மாவுடைய கனவை நிறைவேற்றக்கூடிய
புரட்சி தமிழரின் ஆட்சி மலர நமது மதுரவாயல் சட்டமன்ற தொகுதிக்கு உங்கள் மண்ணின் மைந்தர் உங்கள் அன்பு சகோதரர் வெற்றி வேட்பாளர் பி பெஞ்சமின் அண்ணன் அவர்களுக்கு இரட்டை இலையில் உங்களது பொன்னான வாக்குகளை எல்லாம் இந்த நேரத்திலே தர வேண்டும் என்று அன்போடு உங்களை பொற்பாதம் அணிந்து கேட்டுக்கொள்கின்றேன். நமது அயப்பாக்கம் ஊராட்சிக்கு அண்ணன் பெஞ்சமின் அவர்கள் அமைச்சராக இருந்த பொழுது ஒரு சில உதாரணங்களை சொல்லி இந்த பகுதிக்கு அவர் செய்த சேவைகளை உங்கள் கண் முன்னாலே சொல்ல விரும்புகின்றேன். உபகரணங்கள்லாம் விடியல் ஆட்சிக்கு வந்த உள்ளாட்சி நிர்வாகிகள் முறையாக பழுது பார்த்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு பயன்படுத்தவில்லை. ஏனென்று சொன்னால் அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் நிறுவப்பட்ட அம்மா திருமண மண்டபம் இங்கே செயல்பாட்டுக்கு வரவில்லை. அதேபோன்று இந்த பகுதிக்கு நகர்பகுதிக்கு மழைநீர் காலங்களில் நகர்பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள் என்று கருதி மாண்புமிகு அமைச்சராக இருந்த பொழுது தனது வேட்டியை மடித்துக் கொண்டு